Okay, hi guys. So welcome to exam 3. என்னோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. சரியா? வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Okay, super. நோட்டிஃபிகேஷன் வரலையா? வந்துருமா? சரியா? Okay. In case உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது இந்த டைம்ல ஆடியபிள் தானா? சரி, மைக்கே மாட்டாம ஆடியபிள். வந்துட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. சரியா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல் வேணுமா? கால் பண்ணுங்க. நம்பர் ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும். 8940400154 கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. மேம் வெல்கம். எஸ், ஓகே, எல்லாருமே வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இனிய மதிய வணக்கம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு குறளோட ஆரம்பிக்கிறோம். அன்புடைமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அன்புடைமை அதிகாரம் அப்படின்றது அறத்துப்பால்ல இல்லறவியல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இதனுடைய 5வது குறள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல இன்பமா இருக்கிறவங்க அடையக்கூடிய சிறப்பு அப்படின்னா என்னன்னா, அன்பு உடையவராகிய அன்பு உடையவர்கள் கிட்ட பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன். அந்த உலகத்துல ஒருத்தவங்க இன்பமா இருக்கணும் அப்படின்னா அன்பா இருக்கவங்க கூட பொருந்தி வாழணும். அதுதான் வந்து இன்பமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அன்புடைமைக்கான அர்த்தம் இது. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குறள் கேட்கலாம். பட் இந்த குறள்ல என்ன வகை அடி மோனை வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா, அதை கொடுத்து அதோட பொருள் ரிலேட்டடா கேட்கலாம். இல்ல இந்த மாதிரி குறள்ல மோனை எது என்ன வந்திருக்கு. ஸோ இதுல வந்திருக்கக்கூடிய அடி மோனை என்னன்னு பாருங்க. ஆன்லைன்ல பண்ணா ஷியோரா வந்துரும்பா. உங்களுக்கு எதுனாலுமே ஷியோரா உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். சரியா? ஸோ கால் பண்ணுங்க. சேம் நம்பர் தான். இணை மோனை. வெரி குட். ஸோ இணை மோனை வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆ, ரெண்டாவதுலயும் ஆ. அப்போ 1, 2ல மோனை வந்திருந்துச்சுன்னா அது இணை மோனை. ஓகே தானே? கரெக்ட் தானே? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டேல ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன்னா, சித்திரை மாசம் தமிழ் புத்தாண்டு ஆஃபரா என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் 5000க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிட்டட் ஆஃபர் தான் இது. எல்லாருமே சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. புக் மெட்டீரியலுக்குமே உங்களுக்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரியாவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. யூனிட் 8, யூனிட் 9 கூட நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் புக்ஸாவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கால் பண்ணுங்க. 8940400154. கொஸ்டின் பேங்க்கும் அவைலபிளா இருக்கு. நம்மளோட எக்ஸாம்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்ல தான் உங்களுக்கான கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் பேக் எல்லாமே வந்து நம்ம ஆப்ல தான் கொடுக்குறோம். ஸோ ஆப்பையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ 30 நிமிடம் 50 வினாக்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5வது செட்டு. பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்கு. டுடே ஈவினிங் கிளாஸ் இருக்குப்பா. 6 to 7 நம்ம கிளாஸ் இருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் அதே மாதிரி தமிழுக்கு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா தமிழுக்கு மட்டும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஈவினிங் 6 to 7 ஒன் டே விட்டு ஒன் டே உங்களுக்கு கிளாஸ் வரும். ஸோ நீங்க ஆன்லைன் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா 1000 புக்ஸோட ஜாயின் பண்றீங்க. ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் தமிழ் புக்ஸ் மட்டும். சரியா? 3 புக் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த புக்ஸோட ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2000 வரும். அதுக்குமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரியா? படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயரை உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்தவர். சரியா? படித்து அப்படின்றது என்னப்பா? வினை எச்சம். ஊ வந்திருக்கு. வினை எச்சம். படித்தல் அப்படின்றது தொழிற்பெயர். படித்தல்ன்றது தொழிற்பெயர். படித்த அப்படின்னா என்னப்பா? படித்த அப்படின்னா பெயர் எச்சம். படித்த அப்படின்னா பெயர் எச்சம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இது மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு 2, 3வது வந்துடும். அடுத்து அகர வரிசை எழுதுக. ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அகர வரிசை பார்த்தாலே தெரியுது. வா வரிசை கொடுத்துருக்காங்க. வா வா வி வி வு. ஸோ அதுல வை முத வருமா? வா வி வே. வா தான் முத வரப்பா. அஃப்கோர்ஸ் ஆன்சர் என்னவா இருக்கும்? பி. ஓகேவா? வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி,
சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பச்சச்சான் பற்று விடற்கு பற்றினை பற்றுக பற்றை பற்றுக. என்னப்பா ஆன்சர்? பற்றுக பச்சச்சான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. கரெக்டா? பற்றுக பச்சச்சான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுதான் குறள். ஆப்ஷன் டில தான் கரெக்டா இருக்கு. சரியா? இந்த மாதிரி क्वेश्चन கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன? இடுகுறி பெயர்னா அந்த பெயர் வச்சதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கு, அதுதான் வந்து இடுகுறி பெயர். காரண பெயர்னா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அந்த பெயர் வைக்க முடியும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மரம், மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வந்துச்சு நமக்கு தெரியாது. சோ அதுதான் அதான் இடுகுறி பெயர்னு சொல்றோம். இதே இது நாற்காலி, 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி, அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதனால அது காரண பெயர். சரியா? பொது பெயர்ன்றது சிறப்பு பெயர்ன்றது என்னன்னா, பொது பெயர்ன்றது ஒரு ஓவரால் கம்யூனிட்டி. இப்ப மரம்னா பொது பெயர், அதுக்குள்ள இருக்கிற வாழை மரம், பனை மரம், தென்னை மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம்னு குறிச்சாங்கன்னா அது சிறப்பு பெயர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இடுகுறி பொது பெயர் என்னப்பா? இடுகுறி பொது பெயர் காடு. அப்ப ஃபர்ஸ்ட் 1 3 வரணும். எங்க இருக்கு? ஒரே இடத்துலதான் இருக்கு. ஆன்சர் டி. இடுகுறி சிறப்பு பெயர் என்னது? புனை. புனை மீன்ஸ் புனை, இதுதான் புனைன்னு கொடுத்துருப்பாங்க. இல்ல புனை அப்படின்றது என்னதுதான்? ஒரு இடுகுறி சிறப்பு பெயர் தான். காரண பொது பெயர் பறவை. காரண பொது பெயர் பறவை, பறப்பதுனால இதுக்கு பறவைன்னு பேர் வந்துச்சு. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி, மரத்தை கொத்தும் பறவை, அதனாலதான் அதுக்கு மரங்கொத்தி பறவைன்னு பேர் வந்துச்சு. சரியா? சோ ஆன்சர் டி. நோட் பண்ணிக்கோங்க. 3 4 2 1. அடுத்த கேள்வி. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒரு நல்ல பண்பு இருக்கக்கூடிய ஒரு பேரறிவாளன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எப்படி தெரியுமா? ஊருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஊருணில தண்ணி நிறைஞ்சிருக்கிற மாதிரியா. யாரு வேணாலும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரு வேணாலும் அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரிதான் ஒரு நல்ல குணமுடைய ஒருத்தன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருனாலுமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்க? ஊருணியில் நீர் நிறைதல் போல. சரியா? ஊருணியில் நீர் நிறைதல் போல ஒரு பேரறிவாளன் கிட்ட செல்வங்கள் அதிகமா இருக்கும் போது அது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஊருணி நீர் நிறைதல் போல. அடுத்தது பாருங்க. குறுகினன் சரியாக பிரித்தெழுதுக. குறுகினன், குறுகினன் எப்படிப்பா எழுதணும்? இது எப்படி பிரிச்சு எழுதணும்? வெரி குட். ஃபர்ஸ்ட் எப்பயுமே கட்டளையா எழுதணும்னு சொல்லியிருக்கோமா? அப்ப குறுகு, குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன், அதான் குறுகினன் வரும். சரியா? குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன், அதான் குறுகினன் அப்படின்னு வரும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரித்தெழுதுக கண்டிப்பா கேட்பாங்க. ஒப்புரவு எதிர்ச்சொல் தருக. ஒப்புரவு, ஒப்புரவுனா என்ன? நன்றி அறிதல்னா என்ன? ஒப்புரவுனா என்ன? நன்றி அறிதல்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நன்றி அறிதல் அப்படின்னா என்ன? நன்றி அறிதல் அப்படின்னா என்ன? ஊருக்கு உதவுவது வந்து ஒப்புரவு. ஒப்புரவுனா என்னதுப்பா? பிறருக்கு உதவி செய்தல். அப்ப அதோட எதிர்ச்சொல் என்னது? உதவாமை. பிறருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா ஒப்புரவு, உதவாமை அப்படின்றது ஒப்புரவோட எதிர்ச்சொல். சரியா? சரி, நன்றி அறிதல் அப்படின்னா என்ன? வெரி குட். பிறர் செய்த உதவியை மறக்காம இருக்கணும், அதுதான் நன்றி அறிதல். சரியா? பிறர் செய்த உதவியை மறவாமல் இருப்பது, அதுதான் என்னது? நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட். பிறர் செய்த உதவியை மறவாமை நன்றி அறிதல். உவம உருபு பயன் வராத தொடரை தேர்வு செய்க. இங்க உவம உருபு எதுல வல்லன்னு கேக்குறாங்கப்பா. முழவு உரள் தடக்கை, தாய் போல் பேசும் மகள், மான்மருளும் வேய்புரை தோல். உரள, போல், உரை இதெல்லாமே என்னதான்? உவம உருபு தான். மான் மருளும் வந்திருக்கா. சோ இதுதான் எனக்கு உவம உருபு கிடையாது. ஆன்சர் சி. வெரி குட், சூப்பர் மாஸ். எல்லாருமே சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. தொடர்ந்து அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெகுலரா இந்த சீரீஸ் உங்களுக்கு 2:30க்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால 2:40க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஷார்ப்பா.
ரெகுலரா உங்களுக்கு 2:30 to 2:40 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த சீரீஸை நீங்க எக்ஸாம் வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இருக்காது, நாளைக்கு சண்டேன்றதுனால நாளைக்கு இருக்காது. மண்டே டு சாட்டர்டே, சரியா? மண்டே டு சாட்டர்டே ரெகுலரா 2:30 அட்டென்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஓகே, பார்க்கலாமா? தவறான வினை மரபு தொடரை தேர்க. தண்ணீர் குடித்தான், உமி கருக்கினான், முறுக்கு தின்றான், பால் குடித்தான். சோ எதுப்பா தப்பு? பால் குடித்தான் அப்படின்றதுதான் தப்பு, ஓகேவா? பால் குடித்தான்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? பால் பருகினான் அப்படின்னு சொல்லணும். பால் குடித்தான்னு சொல்லக்கூடாது, பால் பருகினான் அப்படின்னு சொல்லணும், சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ரிட்ஸ்னா என்ன? சட்ட நுணுக்கங்கள், சட்ட செயல்கள், சட்ட ஆவணங்கள், சட்ட சிக்கல்கள். என்னப்பா ரிட்ஸ்னா? என்னப்பா ரிட்ஸ்னா என்னது? வெரி குட், சட்ட ஆவணங்கள். சட்ட ஆவணங்களை தான் ரிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அலுவலகம் சம்பந்தப்பட்ட தமிழ் சொற்கள், அதற்கு நிகரான ஆங்கில சொற்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அகர வரிசையில இருந்து 3 கொஸ்டின் சாலிடா வரும். 3 கொஸ்டின்னா எத்தனை மார்க்குப்பா? 130, 133, 4.5 மார்க்ஸ், சரியா? கரெக்டா நம்ம 4.5 மார்க்ஸ் அகர வரிசையில இருந்து மட்டுமே எடுக்கலாம். அந்த மார்க் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், கரெக்டா? பாருங்க, சா வரிசை கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சா வருமா, சே வருமா, சி வருமா, சி வருமா? சாதான் வரும். அப்ப ஆன்சர் என்னது? ஏ. சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாய், சோளம். கரெக்டா? சாசா, சிசி, சூசு, சேசே. கரெக்டா? வெரி குட். சோ நீங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லா இதப்ப ஃபுல்லா பார்த்துட்டு தான் இது பண்ணணும்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்க பார்த்தாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியாவே அட்டன் பண்ணலாம். அது எப்படி இருக்கிறப்போ இந்த எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் ஒரே வார்த்தைகள் தான் மாத்தி மாத்தி சஃபிள் ஆகி வருதுன்னா நீங்க இந்த மெத்தட்ல ஈஸியா போட்டுடலாம், சரியா? இதுக்கு டைம் எடுக்கணும் அப்படின்றது வச்சுட்டு வந்துட்டேன் பேப்பர், நாளைக்கு சொல்றேன். அடுத்து, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் அரிதே பெரியாரை எல்லாம், அரியவற்றுள் எல்லாம் அரிதே. என்ன ஆன்சர்? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். இந்த உலகத்துல கஷ்டமான விஷயத்திலையும், அதாவது ரொம்ப அரிதான விஷயங்களையும் அரிதான விஷயம் என்ன அப்படின்னா, பெரியோர்கள், அறிவில் சிறந்த, அனுபவத்தில் சிறந்த பெரியோர்களை நம்ம கூடயே வச்சு பாதுகாத்துக்கிறது தான் அரியவற்றுள் எல்லாம் அரிது. உங்களுக்கு கிடைக்காத செல்வத்தை விட ஒரு பெரிய செல்வம் என்ன அப்படின்னா, பெரியோர்களை உங்க கூடவே நீங்க பேணி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றதுதான். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல்னு சொல்லுவாங்க. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, முதலையாம் சார்பில்லாரு கிள்ளை நிலை. இங்க ஏகதேச உருவகாணின்னு சொல்றாங்க. உவமையணி, எடுத்துக்காட்டு உவமையணி, பிரிது மொழிதல் அணி. உருவகம் பண்ணியிருக்காங்களா? இங்க கிடையாது. அப்போ ஏகதேச உருவகாணி கிடையாது. உவமை போல, போன்ற ஏதாவது வந்திருக்கா வெளிப்படையா? இது ஒரு உவமை பொருளை தான் தருது. ஆனா உவம உருவுகள் வெளிப்படையா வரல. உவம உருவு வெளிப்படையா வராம மறைந்து வந்துச்சுன்னா என்னதான் ஆன்சர்? எடுத்துக்காட்டு உவமையணி, பிரிது மொழிதலி கிடையாது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? முதலில் இல்லாம ஒரு விஷயத்துல நீங்க முதல் போடலைன்னா அதுல இருந்து நீங்க ஊதியம் எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் நீங்க நல்லவங்களா இல்லாம உங்களுக்கு அந்த சார்பு அப்படின்ற ஒரு நிலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ அது போல அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஹவு டு நோ அணி இலக்கணமா? அணி இலக்கணத்துக்கு நான் சீக்கிரமாவே வீடியோ போடுறேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ்லயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே நான் ஒரு வீடியோ வந்து யூடியூப்லயும் போடுறேன், சரியா? தொடி, இச்சொல்லின் பொருள் என்ன? தொடி நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த பொற்றொடி வந்தால் அப்படின்லாம் பார்த்திருப்போம். தொடி, இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வயல், நெல், வளையல், உலக்கை. தொடி அப்படின்னா வளையல்னு அர்த்தம். அதான் பொற்றொடின்னு சொல்றோம்ல, பொற்றொடி. பொற்றொடினா என்ன அர்த்தம்னா பொன்னால் ஆன தொடி, பொன்னால் ஆன வளையல், அதான் பொற்றொடி அப்படின்னு அர்த்தம், சரியா? பொன்னால் ஆன வளையல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒண்ணுதான். அடுத்து, பின்வரும் தொடர்களில் சரியான விடையினை எடுத்து எழுதுக. சோ இங்க வந்து வலு கொடுத்திருக்காங்க. வலுனா என்னப்பா? வலுனாலே பிழை, பிழையான ஒரு விஷயத்தை குறிக்கிறது. என் மாமா வந்தது, என் மாமா வந்தது. என் மாமா அப்படின்றவங்க யாரு? உயர்திணை.
வந்ததுன்றது என்னது? அக்ரிணை. அப்போ ஒரு உயர்திணைக்கு அக்ரிணைய கொடுத்திருக்காங்க. கரெக்டா? தப்பு. அப்ப இது என்னப்பா? திணை வழு. இத கரெக்டா திணை வளா நிலையில எப்படி எழுதுறோம்? என் மாமா வந்தார், என் மாமா வந்தார் அப்படின்னு எழுதணும். இதான் திணை வளா நிலை. இது திணை வலு. பிழையா எழுதுனா வலு, பிழை இல்லாம எழுதணும்னா அதான் வளாநிலை. ஓகேவா? ஈஸி தான். இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியா மார்க் எடுக்கலாம். இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வேர் சொற்களை பொறுத்துக ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. கற்றல், கற்றல், கற்றலோட வேர்ச்சொல் என்ன? கல். சரியா? பெற்றோட வேர்ச்சொல் பெரு. அடக்கியோட வேர்ச்சொல் அடக்கு. என்னப்பா? அடக்கு. கேட்டவனோட வேர்ச்சொல் கேள். கேட்டவனோட வேர்ச்சொல் கேள். 2 4 1 3. 2 4 1 3. ஆன்சர் பி. ஓகேவா? 2 4 1 3. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. சோ விடைக்கேற்ற வினா இதுல இருந்து சாலிடா 2 क्वेश्चन கேட்பாங்க. சரியா? பாருங்க, 2 क्वेश्चन கேட்பாங்க இதுல இருந்து. யாருடைய புகழ் மங்காது விளங்கும் என்பதில், இங்க பெயர் கொடுத்திருக்காங்க, அடுத்து புகழ் கொடுத்திருக்காங்க. சோ தப்பு. யாருடைய பெயர் மங்காது விளங்கும், மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் புகழோடு, யாருடைய பெயர்? ஆன்சர் சி பா. சி. இது லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுதா? கரெக்டா? சோ ஏன் எல்லாரும் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்றீங்க? பாதி பேரு யாருடைய பெயர் தானே இங்க கொடுத்திருக்காங்க, புகழ்னு கொடுக்கல. சோ ஆன்சர் அங்கே தப்பு. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஆன்சர் சி. ஓகேவா? தைத்திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். தைத்திங்கள் அப்படின்றது ஒரு இடப்பெயரை குறிக்குமா, மாத பெயரை குறிக்குமா, கால பெயரை குறிக்குமா, பொருட்பெயரை குறிக்குமா? வெரி குட். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. பி என்னப்பா? மாத பெயர். பெயர் சொற்களோட 6 வகையில மாத பெயர்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? மாதமே காலத்துக்கு கீழே கால பெயர்ல தான் வரும். இதுல மாத பெயர்னு ஒண்ணு கிடையாது. இது ஜஸ்ட் உங்களை குழப்பறதுக்காக கொடுத்தது. கால பெயர். சரியா? தை, தை திங்கள் மாதமே எது கீழே தான் வரும்? காலத்துக்கு கீழே தான் வரும். கால பெயர் 6 வகையில என்ன இருக்கு? இடப்பெயர் இருக்கு, பொருட்பெயர் இருக்கு, சினை பெயர் இருக்கு, குணப்பெயர் இருக்கு. குணம் பண்பு எல்லாமே ஒண்ணுதானோ? இடப்பெயர், பொருட்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், காலப்பெயர், தொழிற்பெயர். இதுதான் அந்த 6. மாத பெயர்னு ஒண்ணு கிடையாது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. கொல கொல கூளுடை வியனகர் குறைபட. கூளுடை வியனகர் குறைபட. கொல கொல கூளுடை வியனகர் கொல குறைபட. கொல கொல குறைபடா கூளுடை வியனகர். ஆன்சர் இருப்பா. கரெக்டான வாக்கியம் இங்க எங்க இருக்கு? சோ ஆப்ஷன் டி. டில தான் சரியான வாக்கியம் இருக்கு. கொல கொல குறைபடா கூளுடை வியனகர். சரியா? இதை ஈஸியா எப்படி கெஸ் பண்ணி எழுதலாம்னா, முடிய போறது ஒரு கம்ப்ளீட்டா முடியணும். இங்கெல்லாம் இக்குல முடியுதா? சோ இக்குல முடியறப்ப அந்த வார்த்தை ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அப்ப கம்ப்ளீட்டா முடியுதுன்னா, இப்ப வியனகர் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டா அது முடியுது. சரியா? இந்த மாதிரி வச்சு ஈஸியா நம்ம எழுதிடலாம். கொல கொல குறைபடா கூளுடை வியனகர். ஓகே. அடுத்து பாருங்க, அனித்து எதிர்ச்சொல் கண்டறிக. அனித்தோட எதிர்ச்சொல். அனித்துனா என்னப்பா? அருகாமை அப்படின்னு அர்த்தம். அப்ப அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? தொலைவில். சரியா? அனித்துனா என்னது? பக்கத்துல. அப்ப அதோட ஆப்போசிட் என்னப்பா? தொலைவு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்நூலின் புகழ்பெற்ற தொடராகும். சொன்னேனா, நீங்க எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் கண்டிப்பா அதை கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஓகே, பாருங்க. ஆன்சர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றது என்னது? திருமந்திரம். யார் எழுதுனாங்க? திருமூலர். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கண்டிப்பா அந்த கொஸ்டின் வருதுப்பா. சரியா? திருப்பாவை ஆண்டாள் எழுதுனது, திருவருட்பா வள்ளலார் எழுதுனது. சரியா? அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கண்டிப்பா வரும். செந்தமிழ் ஆடெனும் போதினிலை இன்ப தேன் வந்து பாய்ந்து காதினிலை இதில் அமைந்துள்ள எதுகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ எதுகைனா என்னது? 2வது எழுத்தா? நம்ம பாட்டுக்கே போவேன்னா ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம்.
இங்க ரெண்டாவது எழுத்து இந்து, இங்க தி, சோ இது கிடையாது. இங்க ரெண்டாவது எழுத்து தே, இங்க இன்னு, சோ இதுவும் கிடையாது. இங்க ரெண்டாவது எழுத்து இந்து, இங்க யூ, இதுவும் கிடையாது. இங்க ரெண்டாவது எழுத்து தி, இங்கேயும் தி. போதினிலே காதினிலே, இதுதான் என்னது? எதுகை. போதினிலே காதினிலே, இதுதான் சரியான எதுகை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கல்வி வளார் கண்ட களி என்று பாராட்டப்படும் நூல். கல்வி வளார் கண்ட களி என பாராட்டப்படும் நூல் பெயர்லயே இருக்கு. கரெக்டா? இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. வெரி குட். கல்வி வளார் கண்ட களி என்று பாராட்டப்படும் நூல் என்றுப்பா. கலித்தொகை, பரிபாடல், பதிற்று பத்து, நற்றிணை. ஆன்சர் கலித்தொகை. கலித்தொகை அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? சூப்பர். கலித்தொகை. தாயுமானவர் பிறந்த ஊர். தாயுமானவர் பிறந்த ஊர். திருமறைக்காடு, திருவெண்ணைநல்லூர், மருதூர், திருவாதவூர். தாயுமானவர் பிறந்த ஊர் எது? என்னப்பா ஆன்சர்? திருமறைக்காடு. சோ திருமறைக்காடு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருமறைக்காடு இப்ப திருமறைக்காடை எப்படி சொல்றாங்க? திருமறைக்காடை இப்ப எப்படி சொல்றாங்க? வெரி குட். வேதாரண்யம். வேதாரண்யம். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. திருமறைக்காடு தற்போதுள்ள எந்த ஊர்னு கேட்டா வேதாரண்யம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. முதல் செம்மொழி தமிழ் விருது பெற்றவர் யார்? முதல் செம்மொழி தமிழ் விருது பெற்றவர் யார்? ஆர் ரைச்சி, அஸ்கோ பார்கலோ, மார்டி ஆத்திசாரி, எல் கே ரெலாண்டர். யாருப்பா? வெரி குட். சூப்பர். யாரு? ஆஸ்கோ பார்கலோ. அவர் தான் முதல் தமிழ் செம்மொழி விருது வாங்கினவர். ஆஸ்கோ பார்கலோ. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது? உவேசாவுக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? வெரி குட் கைஸ். சூப்பர்மா. 1996ங்களா? 2006. ஓகேவா? 2006ஆம் ஆண்டு உவேசாவுக்கு அஞ்சல் தலை நடுவண் அரசு வெளியிட்டாங்க. பூட்டும் கதவுகள். பூட்டும் கதவுகள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பூட்டுங்கதவுகள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. சோ இப்போ நம்ம லைவ்ல 599 பேர் வந்தாங்க. சோ 599 எங்கப்பா படிச்சிருக்கோம்? இதை யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 599 பேர் இருந்தோமா? சோ 599 எங்க படிச்சிருக்கோம்? கலிங்கத்து பரணி. வெரி குட் சங்கர் நாராயணன். கலிங்கத்து பரணில எத்தனை? 599 கலித்தாலிசைகள் இருக்கும். வெரி குட். சூப்பர். நோட் பண்ணிக்கோங்க. பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கூட்டல் கதவுகள், அதான் பூட்டும் கதவுகள் அப்படின்னு எழுதும். சரியா? தாய்மானவரின் காலம். தாய்மானவருடைய காலம் எது அப்படின்னு கேக்குறாங்கப்பா. என்னப்பா? தாய்மானவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 18, 17, 16, 15. சொல்லுங்க பார்க்கலாம். தாயுமானவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர்ப்பா நோட் பண்ணிக்கோங்க. 18. சோ 17 கிடையாது, 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர்களுடைய காலம் இது 18ஆம் நூற்றாண்டு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. பரி என்பதன் பொருள் என்ன? பரினா என்ன? பரி என்பதன் பொருள் என்ன? சோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் கொடுத்துருங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய क्वेश्चन நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்ட 10,000 क्वेश्चंस இருக்கக்கூடிய क्वेश्चन பேங்க் அவைலபிளா இருக்கு. வெறும் 999 மட்டும்தான். இதை நீங்க ஆன்லைன் பேமெண்டாவும் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியாவும் பண்ணிக்கலாம். சோ 999 மட்டும்தான். கால் பண்ணுங்க. ஓகேவா? பரினா என்னப்பா? வெரி குட். பரினா என்ன? குதிரை. பரினா என்ன? குதிரை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. ஹெரிட்டேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன? ஹெரிட்டேஜ்னா என்னப்பா? பரம்பரை, கலாச்சாரம், நாகரிகம், பாரம்பரியம். வெரி குட். ஹெரிட்டேஜ்னா
பாரம்பரியமா வருது. பாரம்பரியம் அப்படின்றது சரியான விடை. சூப்பர் காய்ஸ், எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே பண்ணிட்டே இருங்க சரியா. குட்டி திருக்குறள் என போற்றப்படும் காப்பியம். குட்டி திருக்குறள் என போற்றப்படும் காப்பியம் இது. நாலடியார், ஏலாதி, சீவக சிந்தாமணி, நீலகேசி. என்னப்பா குட்டி திருக்குறள்? ஏன் எல்லாரும் ஏலாதி ஏலாதின்னு சொல்றீங்க? ஏலாதி கிடையாது. குட்டி திருக்குறள் எனது நாலடியார். எதனால நாலடியார்ப்பா? எப்படி திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம்னு முப்பால் பகுப்புகள் இருக்கோ அதே மாதிரிதான் நாலடியார்லயும் அறம் பொருள் இன்பம்னு முப்பால் பகுப்புகள் இருக்கு. அதனாலதான் நாலடியார குட்டி திருக்குறள்னு சொல்றாங்க. ஏலாதின்னு படிக்காதீங்க, நிறைய ரிசோர்ஸ்ல ஏலாதின்னு தான் கொடுத்திருக்கு சரியா. நாலடியார் அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தோட்டத்தில் பூச்செடி வளர்த்தேன் இது எவ்வகை வாக்கியம்? தோட்டத்தில் பூச்செடி வளர்த்தேன் இது எவ்வகை வாக்கியம்? இங்க எழுவாய் யாரு? நானு. நான் என்ன பண்றேன்? பூச்செடி வளர்க்கிறேன். அப்ப நான் ஒரு செயலை செய்யறேன். எழுவாய் ஆகிய நான் ஒரு செயலை செஞ்சேன்னா அது என்னப்பா? என்னப்பா? வெரி குட், தன்வினை. எழுவாய் ஒரு செயலை செய்யும் போது அதை என்னன்னு சொல்றாங்க? தன்வினைன்னு சொல்றாங்க. இங்க எழுவாய் யாரு? நான் தானே. நான் தானே தோட்டத்துல செடி வளர்க்கிறேன். சொ நான் தான் எழுவாய். நான் செடி வளர்க்கிறேன், நான் ஒரு செயலை செய்யறேன், அதை சொல்றாங்க இல்லையா, அதுதான் தன்வினை. ஓகே, அடுத்து பாருங்க, பெருந்திணை மற்றும் கைக்கிளை போன்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது? பெருந்திணை மற்றும் கைக்கிளை போன்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை, பதிற்றுப்பத்து, பரிபாடல், நற்றிணை. நாய்ஸா இருக்கா? சரி, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. சூப்பர். சான்சா? ஓகே ஓகே, சான்சா? பரிபாடல். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சரியான பொருளை தருக. ஒளி வேறுபாடு, உழு உழு உழு. ஃபர்ஸ்ட் உழு என்னன்னா அது ஒரு திணை சரியா. அடுத்த உழுனா அரிப்புழு, அடுத்து பிள்ளை பூச்சி சரியா. திணை, அரிப்புழு, பிள்ளை பூச்சி. நோட் பண்ணிக்கோங்க. திணை, அரிப்புழு, பிள்ளை பூச்சி. அடுத்து சித்திரை வந்தாள் என்பது, சித்திரை வந்தாள் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. சினையாகு பெயரா, காலவாகு பெயரா, தொழிலாகு பெயரா, இடவாகு பெயரா? என்னது? வெரி குட். சித்திரைன்றது இந்த இடத்துல காலவாகு பெயர். அப்படின்னா என்னப்பா? சித்திரை அப்படின்ற பெயர் ஒரு கால பெயர், அது காலத்திற்கு ஆகி வராமல் ஒரு பெண்ணை குறிக்குது. சித்திரை அப்படின்ற பெயரை உடைய ஒரு பெண்ணை குறிக்குது. அப்போ காலத்திற்கு ஆகி வரல இல்லையா, அதனாலதான் அது காலவாகு பெயர். இங்க என்ன இருக்கோ அதற்கு ஆகி வராது. இடம் இருந்துச்சுன்னா இடத்துக்கு ஆகி வராது, தொழில்னா தொழிலுக்கு ஆகி வராது சரியா. அதை மறந்துடாம நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? பாஞ்சாலி சபதங்கள் மொத்தம் எத்தனை சபதம் இருக்கு? எத்தனை சருக்கம் இருக்குப்பா பாஞ்சாலி சபதத்துல? வெரி குட், 5 சருகம். பாஞ்சாலி சபதத்துல மொத்தமா 5 சருகம் இருக்கு சரியா. பெர்சிஸ்டன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தருக. பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? பெர்சிஸ்டன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இதுவும் ஒண்ணு. உறுதி, பார்வை, நிலைப்பு, விடாமுயற்சி, மேற்கொண்ட அனைத்து. ஆன்சர் பார்வை, நிலைப்பு. பார்வை, நிலைப்பு. பெர்சிஸ்டன்ஸ்னா பார்வை, நிலைப்பு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தாளாட்டு பிரித்தெழுதுக. ஈஸி. தாள் கூட்டல் ஆட்டு. தாள்னா என்னது? நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதால் அதற்கு தாளாட்டு பாடல் அப்படின்ற பெயர் இருக்கு. ஓகேவா? தாள் கூட்டல் ஆட்டு. அடுத்த கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழி. அவுனா என்ன? அவுனா ஆனந்தம், பூமி, நிலவு, ஏ அண்ட் பி. அவுனா என்னப்பா? அவுனா நம்ம கவர் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி மதகு நீர் தாங்கும் பலகைன்னு படிச்சிருப்போம். அவ்வுக்கு இன்னும் அர்த்தம் கூட இருக்கு. ஆனந்தம்ன்ற ஒரு அர்த்தமும் இருக்கு, பூமின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ ஆன்சர் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி சரியா. ஆன்சர் டிமா, நோட் பண்ணிக்கோங்க. டி ஆப்ஷன் கரெக்ட். ஏ அண்ட் பி. அடுத்து
வீடு கட்டினான் இது எவ்வகை செயற்பாட்டு வினை? இது எவ்வகை வினைன்னு கேட்டுட்டான். வீடு கட்டினான் இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. செயற்பாடு, பிறவினை, தன்வினை, எச்சவினை. சான்ஸ் என்னப்பா? வீடு கட்டினான், அவன் வீடு கட்டினான். அவன் என்ன பண்றான்? வீடு கட்டுறான். அவன் அவனுக்காக வீடு கட்டுறான். சரியா? இந்த இடத்துல நான் வருதா? அப்ப இந்த இடத்துல எழுவா எது? அவன். அவன் வீடு கட்டினான். எழுவாய் ஒரு செயலை தனக்காக செய்கிறது. அருஞ்சேமம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? அருஞ்சேமம் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சாரி, ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, அவுனா கவர்னு படிச்சிருப்போம். அவுனா கவர்னு படிச்சிருப்போம். ஆனந்தம் பூமி அப்படின்ற இன்னொரு பெயர் கூட இருக்கு. சாரி, தேங்க்யூமா. அருஞ்சேமம் அப்படின்னா என்னப்பா? அருஞ்சேமம் அப்படின்றது பண்பு தொகை, அருமை அப்படின்னு பிரிப்போம். சோ அருமையாகிய சேமம் ஆகிய அப்படின்ற பண்புருவு மறைஞ்சு வருது. மன்னனும் மாசல கற்றோனும் சீர்தூக்கேன் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என பாடியவர் யார்? மன்னனும் மாசல கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு யாரு பாடினாங்க? வெரி குட், ஔவையார். ஔவையார் என்ன நூல்ல சொல்லியிருப்பாங்க? மூதுரை. மூதுரை மொத்தமா 31 வெண்பாக்கள் கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றுக. திறந்தது தமிழ்மொழி, கண்ணை உலகம் காட்டியது. கண்ணை திறந்து உலகம் காட்டியது தமிழ்மொழி. ஆன்சர் டி. சோ கொஞ்சம் டைம் எடுத்து ரீட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கண்ணை திறந்து உலகம் காட்டியது தமிழ்மொழி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? அடுத்து போலாமா? முகுந்த மாலை என்ற நூலை இயற்றியவர் யார்? முகுந்த மாலை என்ற நூலை இயற்றியவர் யார்? முகுந்த மாலை குலசேகர ஆழ்வார். இடையில ஆண்டாள் வந்துச்சு. ஆண்டாள் வந்து 2 நூல் தான் எழுதியிருக்காங்க. ஒண்ணு நாச்சியார் திருமொழி, இன்னொன்னு திருப்பாவை. அது மட்டும்தான் ஆண்டாள். சரியா? முகுந்த மாலை யார் எழுதினது? குலசேகர ஆழ்வார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிருக்கு சரியான பொருள் அதிக. ஆழிப்பெருக்கு, கடற்கோள், கடற்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு, அறிய விரும்பாமை. 2 3 4 1 ஆப்ஷன் ஏ. 2 3 4 1 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்து பாருங்க. திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர். வெரி குட். திருஞான சம்பந்தர். வெரி குட் பா, சூப்பர். ஆன்சர் திருஞான சம்பந்தரை என்ன சொல்றாங்க? திராவிட சிசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. புலனழுக்கற்ற அந்த நாளன் என்று போற்றி புகழப்படுபவர் யார்? புலனழுக்கற்ற அந்த நாளன் என்று போற்றி புகழப்படுபவர் யார்? யாரு சொல்றாங்க புலனழுக்கற்ற அந்த நாளன்னு? வெரி குட், கபிலர் தான் சொல்றாங்க. ஏன்? அந்த ஊர்ல பாடுறதுக்கு இனி ஆட்களே வள்ளல்களே இல்ல அப்படின்ற அளவுக்கு கபிலர் எல்லார பத்தியுமே பாடல்கள் பாடிடுவாரு. அதனாலதான் அவரை புலனழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஆன்சர் பி. அடுத்து 48. ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றல் நூல்பல கொண்டதுவாம் என்ற அடிகளில் அமைந்துள்ள மோனை எதுன்னு கேக்குறாங்க. மோனைனா என்னப்பா? முதல் எழுத்தா? இங்க காருக்கு, இங்க ஆருக்கு கிடையாது. பாருக்கு நூறுக்கு கிடையாது. இங்க ஊருக்கு ஊருக்கு இதான் மோனை. இங்க ஊ இது கிடையாது. ஆன்சர் ஊழி ஊற்றெனும். இதுதான் மோனை. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஊழி ஊற்றெனும். நோட் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. 49. ராசராசன் பெரிய கோயிலை கட்டுவித்தான். கட்டுவித்தான். சோ பயனிலையில வி பி அந்த மாதிரி வருது, வித்து பித்துன்னு வருதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன்? பிறவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? பிறவினை செயற்பாடு கிடையாது. எப்படி சொல்றீங்க?
ஐ வருது டக்குன்னு செய்வினை போடவும் வாய்ப்பு இருக்கு. சரியா? செய்வினையும் கிடையாது, செயற்பாட்டு வினையும் கிடையாது. பிறவினை. ராசராசன் பிற கோயில எழுவா என்ன பண்ணுது? கட்டு வித்து இருக்கான். சோ வித்து பித்து இந்த மாதிரி வந்துட்டாலே என்னதுப்பா? பிறவினை. சரியா? இதே கோவிலை கட்டினான்னா நீங்க செய்வினை போட்டிருக்கலாம். மெய்ப்பினி இன்மை என்ற சொல்லில் இடம்பெற்றுள்ள பிணி என்பதன் பொருள் என்ன? பிணினா என்னப்பா? நோய். அவ்வளவுதான், ஈஸி. சரியா? பிணின்றது என்னது? நோய். சரி, இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கமெண்ட் செஷன்ல நான் செய்வினைக்கும் செயற்பாடு வினைக்கும் ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கேன்ல. சோ தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்னன்னு ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கேன்ல. அந்த ஃபார்மேட்டை நீங்க அப்படியே டைப் பண்ணி எனக்கு கமெண்ட் செஷன்ல கொடுத்துருங்க. தெரியாதவங்க இன்னைக்கு கமெண்ட் செஷன் செக் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ தேங்க்யூ. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் 999க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் பேமெண்டாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க 50 அவுட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். ஓகேவா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்க ஹோல் சப்ஜெக்டாவும் நீங்க வாங்கிக்கலாம், இல்ல தமிழ் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஸோ கால் பண்ணுங்க 8940400154. தேங்க்யூ ஸோ மச். டுடே ஆர்டர் போட போறீங்களா? சரி, கால் பண்ணுங்க 8940. சீக்கிரமா எல்லாரும் ஆர்டர் போட்டுக்கோங்கப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 700 மேல 750 கிட்ட வந்தீங்க. ஸோ லைக் கொடுத்துருங்க. கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க ஸோ லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே. பழைய மாணவன் நான், எனக்கு கொடுங்கள் கேள்வி புத்தகம். கண்டிப்பா வாங்கிக்கோங்க. கால் பண்ணுங்க, கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இலவசமாக புத்தகம் அனுப்பி வேண்டுமா அப்படின்னா நான் எல்லாருக்குமே கொடுக்கணும்ல, லைவ்ல வர எல்லாருக்குமே கொடுக்கணும்ல, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தானே. கரெக்டா? ஆல் சப்ஜெக்ட் மெட்டீரியலும் அவைலபிளா இருக்குப்பா. அதையுமே நீங்க கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்ல வாங்கிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்து பார்க்கலாமா? மண்டே பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸ் கிடையாது, மண்டே தான் நம்ம கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்தவங்க மறக்காம மண்டேக்கு வந்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு வந்துருங்க. ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். பை பாய்.